Good morning, students. Now we are going to see about find out the oxidation number of the following compounds. ஸோ ஒரு காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா இது ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டெஃபினிஷன் பார்க்கறதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எ ஃப்ரீ எலமெண்ட், அதாவது ஃப்ரீ எலமெண்ட்னா என்னென்னா தனியாக இருக்கிற எலமெண்ட். இப்போ நீ மட்டும் தனியாக இருந்தனா நீ தான் ஃப்ரீ எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ தனியாக இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 கொடுத்துருக்க பாருங்க. இட்ஸ் அன்கம்பைன்ட் ஸ்டேட், யார் கூடயும் சேராமல் இருக்கணும். ஒரு எலமெண்ட் வந்து தனியாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஃப்ரீ எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈச் ஆட்டம் இன் H2 chlorine molecule sodium and sulfur have the oxidation number of the 0. ஸோ இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாமே 0. செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள். ஃபார் எ monoatomic ion the oxidation state is equal to the net charge on the ion. சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். Na bond Cl. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டிருந்தா என்ன அர்த்தம், அது நம்ம மைனஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது பாண்டு. அந்த பாண்டுக்குள்ளே தமிழ்மொழியும் பாண்டுனா பிணைப்பு. ஸோ சோடியத்தையும் குளோரினையும் பிணைக்கக்கூடியதுனால இதை பிணைப்புன்னு சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷில் அதை பாண்டுன்றோம். ஒரு பாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சிங்கிள் பாண்ட்? 2. ஒரு பாண்டுக்குள்ளே 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஒன்று குளோரினோட எலக்ட்ரான், இன்னொன்று சோடியத்தோட எலக்ட்ரான். குளோரினோட எலக்ட்ரான் ஒன்று, குளோரினோட எலக்ட்ரான் ஒன்று. இப்போது நீயும் ஃப்ரெண்டும் வந்து பாண்டிங் பண்ணணுன்னா நீ உன்னோட ஒரு ஆண்டை கொடுக்கணும், அவனோட ஒரு ஆண்டு கொடுக்கணும். ஸோ 2 கை சேரும்போது தான் ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. சோடியத்துக்கான ஒரு எலக்ட்ரான், குளோரினுக்கான ஒரு எலக்ட்ரான், ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பாண்டை குளோரின் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குது, அதாவது எடுத்துக்குது. பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையுமே அது எடுத்துக்குது. அதனோட எலக்ட்ரான் ப்ளஸ் சோடியத்தோட ஒரு எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துக்குது. ஸோ ஏன் அது எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் இஸ் த பிக்கஸ்ட் ஆட்டம் கம்பேரிங் வித் சோடியம். குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் 17, சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11. பொதுவாகவே இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானை ஈஸியாக டொனேட் பண்ணக்கூடிய கேரக்டர் கொண்டது. அதே மாதிரி இந்த ஆலஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் சார்ஜில் தான் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் மைனஸாக தான் பார்த்துருப்பீங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இந்த ஆலஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஆலஜன்ஸ் ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். அது எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை குளோரின் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ். பாண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை சோடியம் வந்து குளோரினுக்கு டொனேட் பண்ணிடுது, கொடுத்துருது. அப்போது சோடியத்துக்கு ப்ளஸ் சார்ஜ். சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் ப்ளஸ் சார்ஜ், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மைனஸ் சார்ஜ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். த அல்ஜிபரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு த 0. while on ions it is equal to the net charge on the ion. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியத்துக்கு ஒரு ப்ளஸ், குளோரினுக்கு ஒரு மைனஸ், 2 ஆட் பண்ணால் 0 ஆகிடுது இல்லையா, அதை தான் சொல்ல வராங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி H2O, ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ளஸ், ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ். ஸோ அப்போது H2 இருக்கிறதுனால 2 ப்ளஸ், அதாவது +1 ஆக்சிஜனுக்கு -2. ஸோ 2 ஈக்குவல் ஆகிடுது. அதனால தான் அந்த காம்பவுண்ட் வந்து, அந்த மாலிகுல் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ எல்லா காம்பவுண்ட்ஸுமே எப்போவுமே சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். சல்ஃபூரிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்? 2 ஹைட்ரஜன் இருக்குது. H2 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கிறோம், இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம போட்டுக்கணும். ஸோ அப்போது 2 ×
ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ப்ளஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம போட்டுக்கிடணும், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு how many number of oxygen, 4. So 4 into oxidation number of oxygen. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதில் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு +1, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, ஒரு ஆக்சிஜனுக்கு -2. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் சொல்லும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +1, ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சிஜனுக்கு எப்போவுமே -2. ஸோ அப்போது 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்கே +2, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு +2, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 4 ஆக்சிஜனுக்கு -8. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், -8. அப்போது இங்கே -8 இருக்குது, இங்கே +2 இருக்குது. சல்ஃபருக்கு வந்து நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் H2SO4ல் நியூட்ரலாக இருக்குது, மேலே எந்த சார்ஜுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து சல்ஃபருக்கு +6 தான் வர முடியும், அப்போ தான் அது நியூட்ரலாக இருக்க முடியும். இப்போது ஹைட்ரஜனதும் சல்ஃபர்தும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா +8, ஆக்சிஜனுக்கு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -8. ஸோ 2 ஆட் பண்ணால் 0. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ இது புரிஞ்சாலே அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன் சல்ஃபேட் அயான் SO4 2-. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, இந்த 2- எப்படி வந்தது, நீங்கள் 10th படிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த SO4 2- எப்படி வந்தது, இந்த 2- எப்படி போடுறாங்க, சல்ஃபேட்லேருந்து எப்படி இதை போடுறாங்கன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கவனமாக கவனிங்க நான் சொல்கிறத. இப்போ என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சல்ஃபர் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ முன்னாடி 1 போட்டுட்டு 1 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் போட்டுக்கணும், ப்ளஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போது how many number of oxygen, 4 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும், 4 போட்டுக்கணும். 4 போட்டுட்டு இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட் இந்த இடத்துல கால்குலேஷன் போடலை, கவனிங்க. அப்படியே புக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கால்குலேஷன் போடுறேன் பாருங்கள். சல்ஃபர் how many number of sulfur, 1 சல்ஃபர். சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம், என்ன இருக்குது, சல்ஃபருக்கு +6, ஓகேவா, ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 4 போட்டுட்டேன், இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு -2. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஆக்சிஜனுக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, -2. ஸோ அப்போது 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும், டோட்டலாக 8 வந்துடும். ஸோ 4 இன்ட்டு -2, அப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 1 இன்ட்டு +6 வந்து 6, 4 இன்ட்டு -2, ஒரு ஆக்சிஜனுக்கு -2, நமக்கு 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால -8 வரும். ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்கும். இந்த -2 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை தான் நம்ம வந்து நெட் சார்ஜ் ஆன் தி அயான் அப்படின்னு மேலே போட்டிருப்போம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சல்ஃபருக்கு நம்ம H2SO4ல் தான் கண்டுபிடிச்சோம் +6, அது இன்னும் ஆக்சிடேஷன் நம்பர் சல்ஃபருக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம போட்டு காட்டுறேன். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 4 ஆக்சிஜன்னா 8. இப்போ சல்ஃபூரிக் ஆசிடில் பார்க்கும்போது 6ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட 8ல் -8ல் +6 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், -2 இருக்கும். அதை தான் சார்ஜாக மேலே போட்டுக்கிறோம். புரிஞ்சுதா? இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் இது வந்து நியூட்ரலாக இருக்கும், அதாவது 0க்கு வரும். சரியா? ஸோ அப்படியும் புரியலைன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்போவுமே +1 தான், அதில் நோ டவுட். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது, +1. ஆனால் எக்ஸப்ட் இன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹைட்ரஜன்னா H, மெட்டல் கூட ஹைட்ரஜன் சேர்ந்து இருந்ததுன்னா
இப்போ மெட்டல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சோடியத்தை சொல்லணும்னு வச்சுங்களேன், சோடியம் மெட்டல். அந்த சோடியத்து கூட இந்த ஹைட்ரஜனை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், NaHன்னு இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ் இருக்கும்போது, ஹைட்ரைட்ஸ்னால் என்னது, ஹைட்ரஜனை தான் ஹைட்ரைட்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் தனியாக இருந்ததுன்னா ஹைட்ரஜன், வேறு ஒரு காம்பவுண்ட் கூட சேர்ந்து இருந்ததுன்னா, அதாவது வேறு ஒரு ஆட்டம் கூட சேர்ந்து இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பேர் சொல்லணும், ஹைட்ரைடுன்னு சொல்லணும். அந்த மாதிரி மெட்டல் கூட சேர்ந்துருக்கிற ஹைட்ரைட்ஸுக்கு, அதாவது ஹைட்ரஜனுக்கு -1. என்ன டவுட் இருக்கா பாருங்கள். ஹைட்ரஜன் ஆஸ் அன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் +1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, +1, எக்ஸப்ட் இன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். உலோக ஹைட்ரைடுகளில் மட்டும் அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. உலோக ஹைட்ரைடுகளில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், -1 வரும். இல்லை இது உங்களுக்கு டவுட் இல்லையே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரஜன் குளோரைட். HCl பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு +1. இதில் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு, குளோரினுக்கு மைனஸ். புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் சோடியம் ஹைட்ரைட் NaHல பார்த்தீங்கன்னா -1. நான் ஏற்கனவே மேலே 4th பாயிண்ட் சொன்ன மாதிரி மெட்டல் ஹைட்ரைட்ஸில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆஸ் அன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் -1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஃப்ளூரினுக்கு எப்போவுமே என்னது, -1 தான், அதில் டவுட்டே கிடையாது. ஃப்ளூரினுக்கு எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன வரும், -1 தான் வரும். லாஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோஸ்ட் காம்பவுண்ட்ஸ் இஸ் -2. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆக்சிஜனுக்கு மேக்ஸிமம் எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், -2. எக்ஸப்ஷன் ஆர் பெராக்சைட்ஸ். பெராக்சைட்னா H2O2 உங்களுக்கு அடுத்து கொடுத்துருக்கேன். பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட் அண்ட் ஃப்ளோரின் இருக்கிற காம்பவுண்ட்ஸ். ஃப்ளூரின் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வித் ஃப்ளூரின் எந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கோ அதில் அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் ஆக்சிஜனுக்கு -2 வராது, வேறு வேல்யூஸ் வரும். செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வாட்டர். மேலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஆக்சிஜனுக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, -2. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக நியூட்ரலாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, 2 ஹைட்ரஜனுக்கு +1 +1 +2 ஆகிடுச்சா. அப்போது ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்போ -2வும் +2வும் சேர்ந்துடுச்சுன்னா ஈக்குவல் ஆகிடும். இப்போ மேலே எங்கேயுமே சார்ஜ் கிடையாது பாருங்கள். இப்போ இது வந்து நியூட்ரல். 2 +1 ஒரு -2 ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2. வெரி அண்டர்ஸ்டுட். செகண்ட் எக்ஸாம்பிள், இன் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2. H2O வேறு, அது வாட்டர். H2O2ன்னு இருந்ததுன்னா அது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட்டர் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1 வரும். -1 வரும். எப்படி வரும்ன்றதை கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். பார்த்துருங்க. H2O2 இதுக்கு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி போட போகிறேன். ஃபஸ்ட்டு H2, H வந்து 2 இருக்கிறதுனால 2, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ஸோ 2 × +1 ப்ளஸ் how many number of oxygen, 2 ஆக்சிஜன். ஸோ நம்ம ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 2xன்னு எடுத்துக்கிறோம். 2x = 0. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துருங்க. ஸோ 2 + 2x. ஸோ அப்போ 2x நமக்கு x கண்டுபிடிக்கணுன்றதுனால 2x இங்கேயே நிப்பாட்டிட்டு இந்த 2வை ரைட் சைடு கொண்டு வந்துடும். இந்த 2 எங்கே கொண்டு வந்துடும், ரைட் சைடு கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு -2 வந்துடும். ஸோ x வேணுன்றதுனால இந்த 2 என்ன பண்ணுறோம், நம்ம டிவைடட் பை கீழே கொண்டு வந்துடும். அப்போது 2/2 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. x =
-1. என்ன டவுட் இருக்கா பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஆக்சைடு பார்க்க போகிறோம். சூப்பர் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள் KO2. ஸோ இதில் வந்து ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1/2 வருது. ஸோ அது எப்படி வருதுன்றது இப்போ பார்த்துடலாம். ஓகே, பொட்டாசியத்துக்கு +1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஸோ கேவுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்? +1 வரும். ஸோ அதனால் ஒரு K இருக்குது, ஒரு +1 போட்டிருக்கு. ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால முன்னாடி 2 போட்டிருக்கு. ஆக்சிஜனுக்கு நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2x = 0. ஸோ 2x = 0, சாரி 2x = இந்த +1 ரைட் சைடில் வந்ததுன்னா -1. ஸோ 2x = -1. ஸோ எக்ஸ் நமக்கு வேணுன்றதுனால 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு x = -1/2. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், இன் ஆக்சிஜன் டைஃப்ளூரைட், அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், OF2. ஆக்சிஜன் டைஃப்ளூரைட், டைனா 2. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 வருது ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சுவலாக ஆக்சிஜனுக்கு -2 தான் நான் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸில் -2 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 காம்பவுண்ட்ஸில் மட்டும், அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய KO2வில், அது போக ஆக்சிஜன் டைஃப்ளூரைட், இது 3த்துலேயுமே வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேரியேஷன் ஆகுது. அதை தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் -2ன்னு, பட் இங்கே +2 வருது. அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆக்சிஜன் தான் நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அதனால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஃப்ளோரின் 2 இருக்குது, அதனால் 2 போட்டுக்கிட்டேன். ஃப்ளோரினுக்கு -1, அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ 2 × -1 = 0. ஸோ x = 2 × -1 -2 ரைட் சைடில் வந்ததுன்னா +2. ஸோ x = +2. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து, அல்கலி மெட்டல்ஸ் ஹேவ் an ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +1. அல்கலி மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அல்கலி எர்த் மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. நான் ஆல் தர் காம்பவுண்ட்ஸ், எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயுமே அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது. அல்கலி எர்த் மெட்டல்னால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே செகண்ட் லைனில் வர்றது. ஸோ பீரியாட் டேபிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம கேல்குலேஷன் பார்த்துடலாம். calculation of oxidation number using the above rules. ஏற்கனவே இந்த ரூல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளாக நான் இந்த 5 காம்பவுண்டுக்கும் சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதையே நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதி அனுப்புங்க. ஸோ இந்த கால்குலேஷன் 5 எக்ஸாம்பிள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியாக உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, ஸோ டேபிள் காலம் கவனமாக கவனிங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட், எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை இதில் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பேன். புரியுதா பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகே, காம்பவுண்டோட நேம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. CO2 நான் கார்பன் டை ஆக்சைடு, H2SO4 நான் சல்ஃபூரிக் ஆசிட், Cr2O7 2- அப்படின்னா டைக்ரோமேட் அயான். குரோமியம் 2 இருக்கிறதுனால இது டைக்ரோமேட் அயான்னு சொல்கிறாங்க. சார்ஜ் இருந்தால் அயான். ஓகே, அடுத்து CH2F2 டைஃப்ளூரோமீத்தேன். ஃப்ளோரின் 2 இருக்குது, அதனால் டைஃப்ளூரோமீத்தேன். சரியா, ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 10th படிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்த காம்பவுண்ட் SO2 அப்படின்னா சல்ஃபர். டைனா 2, ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சைடுன்னு சொல்லணும், சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் போமா. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்முலாவை ஞாபகமாக வச்சுக்கோங்க. எந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணணுமோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், -2. ஸோ இதை எப்படி எழுதலாம், 2
2 into -2 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் -4 equal to 0. ஸோ -4 ரைட் சைடில் வந்ததுன்னா உங்களுக்கு +4. ஸோ x equal to +4. ஓகே, நம்ம கார்பன் டை ஆக்சைடு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சல்ஃபூரிக் ஆசிட் பார்க்க போகிறோம். சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சல்ஃபருக்கு ஸோ ஹைட்ரஜன் 2 இருக்குது, அதனால் 2 + 1 சல்ஃபருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எக்ஸ். ஆக்சிஜன் 4 இருக்குது, அதனால் 4. ஒரு ஆக்சிஜனுக்கு -2. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 × +1 2 எக்ஸ் 4 × -2 -8. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் -8லேருந்து 2 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா -6 கிடைக்கும். ஸோ x - 6 equal to 0, x equal to +6. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு நிமிஷம் எழுதுகிறேன். ஸோ 2 + x - 8. ஸோ x equal to உங்களுக்கு என்ன வரும் x -6 equal to 0. -6 ரைட் சைடில் வந்ததுன்னா உங்களுக்கு +6 கிடைக்கும். ஸோ அடுத்த காம்பவுண்ட் டைக்ரோமேட் அயான். அதில் பாருங்கள் குரோமியம் 2 இருக்குது. நம்ம குரோமியம் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். குரோமியம் 2 இருக்கிறதுனால Cr2 வர்றதுனால 2xன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே எக்ஸ் மட்டும் எடுத்தோம். ஏன்னா ஒன்று தான் இருக்குது கார்பன், ஒன்று தான் இருக்குது சல்ஃபர், அதனால் வெறுமனே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம எதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோமோ அது 2 இருக்குது, அதனால் அது 2xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2x + how many number of oxygen 7. ஸோ 7 into ஒரு ஆக்சிஜனோட வேல்யூ -2. இங்கே ஒரு விஷயம் கவனமாக கவனிக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவனமாக கவனிங்க. Cr2O7 இது வரைக்கும் போட்டோமா? இந்த காம்பவுண்டுக்கு மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா, காம்பவுண்டுக்கு மேலே ப்ளஸ்ஸோ மைனஸோ, இப்போ இங்கே வந்து -2 இருக்குது, எது இருந்தாலும் இந்த காம்பவுண்டுக்கு மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈக்குவல்ட்டோட ரைட் சைடில் போட்டுக்கணும். பாருங்கள் 2x எழுதியாச்சு, 7 × -2 எழுதியாச்சு. சார்ஜ் இருந்தால் ஈக்குவல்ட்டோட ரைட் சைடில் அதை நம்ம போட்டுக்கணும். புரியுதா? ஓகே. ஸோ இப்போது 2x 7 × 2 -14, 7 × -2 -14. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம் பாருங்கள், கவனிங்க. நான் இதுலேயே மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு 2x - 14 equal to -2. ஸோ இப்போ x equal to +6 வருது. ஸோ எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு போடுறேங்க. ஸோ இந்த -14 ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2x equal to -14 ரைட் சைடு வந்ததுன்னா +14 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே -2 இருக்குது. ஸோ 14ல் -2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2x equal to 12. ஸோ x இங்கே வச்சுக்கிட்டு 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 12/2 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடச்சிரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு டைஃப்ளோரோ மீத்தேன். 2 ஃப்ளோர் இருக்கிறதுனால டைஃப்ளோரோ, ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேன். டைஃப்ளோரோ மீத்தேனில் கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கார்பனை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 2, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ஸோ 2 × +1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ஃப்ளூரினுக்கு -1. 2 ஃப்ளூரின் இருக்குது, அதனால் 2 × -1. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x + 2 - 2 equal to 0. இங்கேயே உங்களுக்கு கேன்சல் ஆகிறதுனால x equal to 0 கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ டைஃப்ளோரோ மீத்தேனில் கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வந்துடும்? 0 வந்துடும். லாஸ்ட் ஒன் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ அதில் சல்ஃபருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால முன்னாடி 2 போடுறோம். ஒரு ஆக்சிஜனோட சார்ஜ் -2. ஸோ x - 4 equal to 0, x equal to -4 ரைட் சைடு வந்துச்சுன்னா +4. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா +4 கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சாலே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு வரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.